ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மை நேம் இஸ் செந்தில். வெல்கம் டு அவர் சேனல் இங்கிலீஷ் பேச ஆசையா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சூப்பரான டாபிக் தான் சொல்லி கொடுக்க போறேன். அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஈஸியான டாபிக் தான். ஓகேவா? ரொம்ப கஷ்டமான டாபிக் கிடையாது. ஸோ டோன்ட் ஸ்கிப் த வீடியோ. யூ ஹாவ் டு வாட்ச் த வீடியோ டில் த எண்ட். அப்பதான் கடைசியா நம்ம கொடுக்க போற டெஸ்ட்டுக்கு உங்களால ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்க போறேன் அப்படின்னா, ஐ எம் கோயிங் டு டீச் யூ அ ஃப்ரேசல் வேர்ப். என்ன ஃப்ரேசல் வேர்ப்? இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு ஃப்ரேசல் வேர்ப். ஸோ நிறைய பேர் இப்போ தம்ப்நெயில் பார்த்துருப்பீங்க. ஸோ ஃப்ரேசல் வேர்ப் அப்படின்னா என்ன நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஒரு வேர்பும் ஒரு ப்ரெப்பசிஷனும் சேர்ந்தது தான் ஃப்ரேசல் வேர்ப். வேர்ப் பிளஸ் ப்ரெப்பசிஷன், இந்த ரெண்டுமே ஃப்ரேசல் வேர்ப்னாலே பொதுவா வேர்ப் பிளஸ் ஒரு ப்ரிப்பசிஷன், இந்த ரெண்டுமே சேர்ந்தது தான் ஒரு ஃப்ரேசல் வேர்ப். இப்போ தமிழ்ல நான் ஒரு சென்டென்ஸ் சொல்றேன். உங்க ஃப்ரெண்டை நீங்க பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஓகேவா? ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கீங்க. ஏன்னா உங்க ஃப்ரெண்டை ரொம்ப நாள் கழிச்சு நீங்க மீட் பண்ண போறீங்க. அப்ப நம்ம என்ன சொல்லுவோம்? ஆஹா, நான் என் ஃப்ரெண்டை பாக்குறதுக்கு ரொம்ப ஆவலா காத்திருக்கேன். எக்ஸைட்டட். ஒரு விஷயம் ஃபியூச்சர்ல நடக்க போகுது. யூ ஆர் கோயிங் டு மீட் யுவர் ஃப்ரெண்ட் இன் த ஃபியூச்சர். ஸோ நாளைக்கோ நாளை கழிச்சோ இன்னைக்கு ஈவினிங்கோ யூ ஆர் கோயிங் டு மீட் யுவர் ஃப்ரெண்ட். அது ஃபியூச்சர்ல தான் நடக்க போகுது. ஸோ சம்திங் இஸ் கோயிங் டு ஹேப்பன் இன் த ஃபியூச்சர். ஃபியூச்சர்ல ஒரு விஷயம் நடக்க போகுது, பட் யூ ஆர் வெரி எக்ஸைட்டட் அபவுட் இட். ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கீங்க. ஆஹா, மீட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ஒரு ஃபியூச்சர்ல நடக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்காக நீங்க ஆவலா எதிர்பார்த்து காத்திருக்கிறதுக்கு ஒரு ஃப்ரேசல் வேர்ப் இருக்கு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, லுக் ஃபார்வர்ட் to. Okay, look forward to. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, you're excited for something that is going to happen in the future. ஸோ ஃபியூச்சர்ல நடக்க போற ஒரு விஷயத்துக்காக நீங்க ஆவலாக காத்திருப்பது, ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருப்பது. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கறத நோட் பண்ணிக்கோங்க. ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருப்பது. ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருப்பது அல்லது ஆவலுடன் எதிர்பார்ப்பது அப்படின்னு கூட வச்சுக்கலாம். இது எந்த சிச்சுவேஷன்ல மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ ஒரு விஷயம் ஃபியூச்சர்ல நடக்க போகுது, அதுக்காக நீங்க ஆவலா எதிர்பார்த்திருக்கிறது. ஓகேவா? ஸோ அந்த இடத்துல தான் யூ கேன் யூஸ் திஸ் ஃப்ரேசல் வேர்ப். ஸோ லுக் அப்படிங்கிறது ஒரு வேர்ப். ஓகே, ஸோ லுக் அப்படிங்கிறது ஒரு வேர்ப். ஸோ அது கூட அடிஷ்னலா இந்த மாதிரி டு, இந்த மாதிரி சில வார்த்தைகள் சேர்க்கும் போது அதை நம்ம ஃப்ரேசல் வேர்ப் அப்படின்னு சொல்லுவோம். லுக் ஃபார்வர்ட் டு. பட் லுக் அப்படிங்கிறத மட்டும் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஸோ இட் ஹாஸ் செப்பரேட் மீனிங். ஸோ லுக் அப்படின்னா பாக்குறது. லுக் அட் த போர்ட், போர்டை பாரு. லுக் அட் ஹிம், அவனை பாரு. லுக் அட் ஹியர், அவளை பாரு. லுக் அட் மை ட்ரெஸ், என்னோட ட்ரெஸ்ஸை பாரு. ரைட்? அது ஒரு வேர்ப். ஸோ அதோட ஸோ ஃபார்வர்ட் அப்படின்னா அதுக்கு தனியா அர்த்தம் இருக்கு. ஃபார்வர்டா முன்னோக்கி நகர்தல். டு அப்படிங்கிறதுக்கு ஸோ இட் டசன்ட் ஹாவ் எனி ப்ராப்பர் மீனிங் பிகாஸ் ஸோ டு இஸ் அ ப்ரெப்பசிஷன். அதனால பாத்தீங்க அப்படின்னா இதெல்லாம் சேரும் பொழுது ஓகே, தட் இஸ் கால்ட் அஸ் ஃப்ரேசல் வேர்ப். இதோட அர்த்தம் என்னன்னா ஆவலுடன் எதிர்பார்த்து இருப்பது. So now I am going to teach you the structure for using look forward to, and then we are going to discuss about this phrasal verb. We are going to see many example for look forward to. At the end of the video you will have the test. அது நல்ல மார்க் எடுக்கணும் அப்படின்னா வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். லுக் ஃபார்வர்ட் டு, எதிர்பார்த்து காத்திருக்கிறது. ஓகே, ஸோ இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பாருங்க. ஸோ இது மோஸ்ட்லி நீங்க ப்ரெசன்ட் டென்ஸ்க்கு நீங்க என்ன நீங்க யூஸ் பண்ணுவீங்களோ அதுலயே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரெசன்ட் டென்ஸ்க்கு நம்ம என்ன ரூல் அப்ளை பண்ணுவோமோ அதை நம்ம யூஸ் பண்ணா போதும். ஓகேவா? இங்க பாருங்க, ஐ, யூ, வி, தே. ஸோ இந்த மாதிரி நான், நீ அல்லது நீங்கள், நாங்கள், அவர்கள் அப்படின்னு வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் இந்த சப்ஜெக்ட்ல ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் முதல்ல வரும். அதுக்கப்புறம் லுக் ஃபார்வர்ட் டு அப்படிங்கக்கூடிய அந்த ஃப்ரேசல் வேர்ப் வரும். அதுக்கப்புறம் இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதுக்கு அப்புறமா வரக்கூடிய அந்த வார்த்தை நவுனா இருக்கலாம், பெயர் சொல்லா இருக்கலாம். ப்ரொனவுன்னா உங்களுக்கே தெரியும். ஓகே, ஹிம், ஹெர் அந்த மாதிரியான சில வார்த்தைகள் இருக்கலாம்.
அல்லது verb plus ing, ஒரு verb கூட ing சேர்ந்திருக்கக்கூடிய வார்த்தைகள் வரலாம். மோஸ்ட்லி வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த verb plus ing இதுதான் வந்து அதிகமா வரும். எப்பவுமே இப்படி சொல்லி இப்ப பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிள் go அப்படிங்கிறது ஒரு verb. ஸோ கோங்கிறது ஒரு verb தான் இல்லையா? ஸோ இந்த இடத்துல வரும்போது நீங்க கோயிங் அப்படின்னு தான் போடணும். ஸோ நம்ம கோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேஸ் ஃபார்ம் நம்ம பயன்படுத்தக்கூடாது. ஸோ இந்த டூக்கு அப்புறமா வரக்கூடிய வார்த்தை வேர்பா இருந்ததுன்னா அதோட ஐஎன்ஜி சேர்ந்து தான் வரும், அல்லது நவுனா இருக்கலாம் அல்லது ப்ரொனவுனா இருக்கலாம். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவா புரியும். ஓகேவா? ஸோ இப்போ நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்றேன். நான் உங்களை சந்திக்க ஆவலாக எதிர்பார்த்து காத்திருக்கிறேன். தமிழ்ல நான் எழுதுறேன். நான் உங்களை அல்லது உன்னையும் கூட வச்சுக்கலாம். நான் உன்னை சந்திக்க ஆவலாக எதிர்பார்க்கிறேன் அல்லது ஆவலாக எதிர்பார்த்து காத்திருக்கிறேன். இல்ல எதிர்பார்த்திருக்கிறேன் எப்படி கூட வச்சுக்கலாம். இதுக்கு எப்படி வந்து நம்ம இங்கிலீஷ்ல சொல்றதுங்கிறத பார்க்கலாம். இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் இங்க சப்ஜெக்ட் என்னது? நான். அதுக்கு இங்கிலீஷ்ல என்ன? இதான் இங்க சப்ஜெக்ட். ஸோ ஐ. ஸோ யூ ஹாவ் டு ஃபாலோ திஸ் ஸ்ட்ரக்சர், ரைட்? ஸோ ஐ போட்டாச்சு. நெக்ஸ்ட் என்ன வரும்? ஐ வந்ததுனால நீங்க லுக் ஃபார்வர்ட் டு போடணும். ஸோ எப்படி வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல ஹீ ஷீ இட் வந்தது அல்லது நேம் வந்ததுன்னா வேர்போட நம்ம எஸ் சேர்ப்போம் இல்லையா? அதே ரூல் தான் இங்க. ஏன்னா லுக் அப்படிங்கிறது வேர்ப். காட் இட்? ஓகே. ஸோ ஹீ ஷீ இட் அல்லது நேம் வந்ததுன்னா லுக்ஸ்னு வரும் அல்லது லுக்னு வரும். அவ்வளவுதான் வித்தியாசம். இங்க பாருங்க, ஸோ ஐ வந்திருக்கு. ஸோ லுக் ஃபார்வர்ட் டு, ஐ லுக் ஃபார்வர்ட் டு. ஓகே, இங்க பாருங்க. ஸோ இப்போ என்னெல்லாம் சொல்லியிருக்கோம்? லுக் ஃபார்வர்ட் டு அப்படின்னா வந்து ஆவலாக எதிர்பார்த்து காத்திருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு போட்டாச்சு. மிச்சம் என்னென்ன வார்த்தைகள் இருக்கு? உன்னை சந்திக்கன்னு இருக்கு. இப்ப என்ன இருக்கீங்க? சந்திக்கிறதுனா verb. ஸோ நமக்கு வந்து இங்க verb தான் இருக்கு. ஸோ சந்திக்கிறதுங்கிறது verb. அதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? மீட். இது அப்படியே போடலாமா? போடக்கூடாது. அதோட நம்ம ஐஎன்ஜி சேர்க்கணும். ஐ லுக் ஃபார்வர்ட் டு மீட்டிங் உன்னை, யூ. அவ்வளவுதான். I look forward to meeting you. I look forward to meeting you. நான் உன்னை பார்க்கிறதுக்கு ரொம்ப ஆவலா காத்திருக்கேன். இதே இது நான் அவனை பார்க்கிறதுக்கு ரொம்ப ஆவலா காத்திருக்கேன் அப்படின்னா I look forward to meeting him. ஓகே. ஸோ நான் செந்தில பார்க்கிறதுக்கு ரொம்ப ஆவலா காத்திருக்கேன். I look forward to meeting செந்தில். That's it. இதை நம்ம எப்படி சொல்லக்கூடாது? மீட் அப்படின்னு சொல்லக்கூடாது. எப்பவுமே இங்க verb வந்துச்சுன்னா ing ஃபார்ம்ல தான் இருக்கணும். You have to use the gerund form of verb. So don't use the base form. Present form வந்து meet அப்படிங்கறத நம்ம அப்படியே பயன்படுத்த முடியாது. ஈஸியா இருக்கா? ஸோ இதே மாதிரி இன்னும் சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியா பழகிரும். ஈஸியா இருக்கா? கஷ்டமா இருக்கா? புரிஞ்சுக்க முடியுதா உங்களால? ஓகே. ஸோ இதுல இருந்து உங்களுக்கு சின்ன ஒரு கேள்வி உங்களை மாத்தி கேட்கிறேன். இங்க வந்து நான் அப்படின்னு இருக்கு. இதை கொஞ்சம் மாத்தலாமா? இப்ப நான் அப்படிங்கறத நான் எடுத்துடுறேன். இதுக்கு பதிலா வந்து அவன் அப்படின்னு மாத்திக்கிறேன். அவன் உன்னை சந்திக்க ஆவலாக எதிர்பார்த்து காத்திருக்கிறான் அப்படின்னு இருக்கு. அவனை பாக்குறதுக்கு உன்னை சந்திக்கிறதுக்கு ரொம்ப ஆவலா எதிர்பார்த்திருக்கான் அவனை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அதை எப்படி சொல்லலாம்? இங்க வந்து சப்ஜெக்ட் மாத்திருக்கோம். அப்ப எப்படி சொல்லுவீங்க? ரொம்ப சிம்பிள். இங்க ஐங்கிற சப்ஜெக்டை தூக்கிட்டு ஹீன் வரும். ஸோ ஹீ ஷீ இட் நேம் வந்ததுன்னா லுக் வரக்கூடாது, லுக்ஸ் வரும். அவ்வளவுதான். He looks forward to meeting you. அவனை சந்திக்கிறதுக்கு ரொம்ப ஆவலா காத்திருக்கான் அப்படின்னு அர்த்தம். Is it easy to understand? Let's see lots of examples for look forward to. Next example, அவள் வீட்டிற்கு போக ஆவலாக இருக்கிறாள். அவள் வீட்டிற்கு போவதற்கு ஆவலாக இருக்கிறாள். ஓகேவா? ஸோ ரொம்ப எக்ஸைட்டடா இருக்காங்க. ஸோ ஹாஸ்டல்ல இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ வீட்டுக்கு போறதுக்கு ரொம்ப ஆவலா இருக்காங்க அப்படின்னு சொல்றீங்க. அதை எப்படி சொல்லலாம்? கமெண்ட்ல சொல்லுங்க. யாரும் அமைதியா இருக்கக்கூடாது, ஆன்சர் பண்ணிட்டே வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இங்க சப்ஜெக்ட் யாரு? அவள் அப்படின்னு வந்திருக்கு. இதான் சப்ஜெக்ட். ஸோ அவள்ங்கிறதுக்கு இங்கிலீஷ்ல ஷீ. முதல்ல சப்ஜெக்ட் வரும் ஷீ. ஷீ வந்ததுனால லுக்ஸ் ஃபார்வர்ட் டு, ரைட்? ஷீ லுக்ஸ்
forward to. She looks forward to. நெக்ஸ்ட் இங்க வந்து என்ன வந்திருக்குங்கிறது நீங்க தான் கண்டுபிடிக்கணும். verb வந்திருக்கா, noun வந்திருக்கா, pronoun வந்திருக்கா, ஏதாவது ஒண்ணு வந்திருக்கும். ஓகேவா? ஸோ verb வந்தா மட்டும்தான் நீங்க வந்து ing சேர்க்கணும். இங்க பாருங்க, மிச்சம் வந்து வீட்டுக்கு போக அப்படின்னு இருக்கு. அவளாக இருக்கிறாளுங்கிறதுக்கு லுக்ஸ் ஃபார்வர்ட் டு போட்டீங்க. ஸோ வீட்டுக்கு போக. ஸோ போக அப்படிங்கிறது இங்க verb. அதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? go. verb வந்ததுனால நம்ம என்ன சேர்க்கணும்? கண்டிப்பான முறையில் ing சேர்க்க வேண்டும். she looks forward to going. வீட்டுக்கு, ஹோம். சோ இந்த ஹோம்ங்கிற வார்த்தைக்கு முன்னாடி டு சேர்க்க கூடாது. அது இங்கிலீஷ்ல ஒரு ரூல். ஓகே. she looks forward to going home. அவள் வீட்டுக்கு போவதற்கு அவளாக காத்திருக்கிறாள், அவளாக இருக்கிறாள், அவளாக எதிர்பார்த்து காத்திருக்கிறாள், எல்லாமே ஒண்ணுதான். ஓகேவா? நெக்ஸ்ட், நாங்கள் பயணத்தை ஆவலாக எதிர்பார்க்கிறோம். பயணம்னா ட்ரிப். ஓகேவா? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு ட்ரிப் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பிளான் பண்ணிருக்கீங்க. அதுக்காக நாங்க ஆவலா காத்திருக்கோம் அப்படின்னு சொல்றீங்க. ஓகே, அது எப்படி சொல்லுவீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இங்க நாங்கள் அப்படின்னு இருக்கு. அதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? வி. இப்போ சப்ஜெக்ட் வந்து நமக்கு வீன்னு வந்திருக்கு. ஸோ இந்த ரூல் லுக் தான் போடணும். லுக்ஸ் இது மட்டும் தான் மாறும், வேற எந்த மாற்றமும் கிடையாது. ஓகேவா? ஸோ வி லுக் ஃபார்வர்ட் டு. இங்க மிச்சம் என்ன இருக்கு? ஆவலாக எதிர்பார்க்கிறோம் அப்படிங்கிறதுக்கு போட்டாச்சு லுக் ஃபார்வர்ட் டுன்னு. பயணத்தை அப்படின்னு இருக்கு. இது நவுனா, ப்ரொனவுனா, இல்ல வேர்பா? சோ பயணம், ட்ரிப் அப்படிங்கிறது வந்து ஒரு நவுன் தான். ஓகேவா? அதனால அதை அப்படியே போட்டுடலாம். we look forward to the trip. we look forward to the trip. நாங்க ட்ரிப்புக்கு ஆவலை எதிர்பார்த்து காத்திருக்கோம். நெக்ஸ்ட், மாணவர்கள் விடுமுறையை ஆவலாக எதிர்பார்க்கிறார்கள். மாணவர்கள் வந்து ஹாலிடேஸ், விடுமுறைனா ஹாலிடேஸ், அதை ஆவலா எதிர்பார்த்து காத்திருக்காங்க. யூஸ்வலா நம்ம ஸ்கூல் படிக்கும் போது அப்படிதான் இருந்திருப்போம் இல்லையா? ஓகே, சோ அதுக்கு எப்படி சொல்லுவீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. ரொம்ப ஈஸியான கொஸ்டின். டக்குன்னு இங்க என்னது? மாணவர்கள் அப்படின்னா என்னது? இதான் சப்ஜெக்ட். ஓகேவா? இங்கிலீஷ்ல என்னது? ஸ்டூடெண்ட்ஸ். the students, மாணவர்கள் ஆவலாக எதிர்பார்க்கிறார்கள். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு வந்திருக்கு. அது வந்து ப்ளூரல் வந்தாலும் நம்ம இந்த ஃபர்ஸ்ட் ரூல் தான் அப்ளை பண்ணுவோம். ஏன்னா தே, வி இதெல்லாமே வந்து ப்ளூரல் தான், ஒன்றுக்கும் மேற்பட்ட ஆட்களை குறிக்கிறது. சிங்குலர் வந்ததுன்னா நம்ம இந்த ரூல் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ த ஸ்டூடெண்ட்ஸ் சப்ஜெக்ட், அதுக்கப்புறம் லுக் ஃபார்வர்ட் டு. த ஸ்டூடெண்ட்ஸ் லுக் ஃபார்வர்ட் டு விடுமுறையை அப்படின்றது. இதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? விடுமுறை அப்படிங்கிறது ஒரு நவுன் தான். ஓகேவா? ஸோ விடுமுறையை அதை எப்படி சொல்லுவீங்க? ஹாலிடே. ஸோ விடுமுறைகள் அப்படின்னா ஹாலிடேஸ் எதுனால வச்சுக்கோங்க. ஓகேவா? த ஸ்டூடெண்ட்ஸ் லுக் ஃபார்வர்ட் டு த ஹாலிடேஸ். ஸோ ஒரு நாள்னா ஹாலிடே, 2-3 நாள்னா ஹாலிடேஸ். ஓகேவா? எப்படினாலும் போட்டுக்கோங்க. ஸோ டிபெண்ட்ஸ் அப்பான் த சிச்சுவேஷன். ஈஸியா இருக்கா? ஸோ இங்க பாருங்க, இது எல்லாமே நவுன். பட் இங்க வேர்ப் வந்தா மட்டும் நம்ம ஐஎன்ஜி சேர்க்கணும். இதோட நம்ம ஐஎன்ஜி சேர்த்தக்கூடாது. ட்ரிப்பிங் அந்த மாதிரி ஒரு வார்த்தை இங்கிலீஷ்ல கிடையாது. ஹாலிடேயிங் அப்படிங்கிற வார்த்தை இங்கிலீஷ்ல கிடையாது. யூ ஹாவ் டு ஆட் ஐஎன்ஜி வித் த வேர்ப் ஒன்லி. டோன்ட் ஆட் ஐஎன்ஜி வித் நவுன் ஆர் ப்ரொனவுன். ஓகே, இது சிம்பிளா இருக்கா? இவ்வளவுதாங்க. ஸோ ஒரு சின்ன ஃப்ரேசல் வேர்ப் தான், ஆனா நிறைய இடங்கள்ல நம்ம பயன்படுத்த வேண்டியது இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். நான் அதை ஆவலுடன் எதிர்பார்க்கிறேன். அதைனா ஏதோ சம்திங். ஓகேவா? நான் அதை ஆவலோட எதிர்பார்க்கிறேன். இது யூஸ்வலா வந்து நம்ம சொல்லக்கூடிய ஒரு சென்டென்ஸ். எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. ரொம்ப சிம்பிள் தான், யோசிக்கவே வேண்டாம், டப்புன்னு ஆன்சர் பண்ணிடலாம். சொல்லுங்க பார்க்கலாம் என் கூட சேர்ந்து. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இங்க சப்ஜெக்ட் யாரு? நான். இதான் சப்ஜெக்ட். ஸோ ஐ வந்திருக்கு, சப்ஜெக்ட் போட்டாச்சு. அடுத்து லுக் ஃபார்வர்ட் டு. ஓகே, ஆவலுடன் எதிர்பார்க்கிறேன், அதான் லுக் ஃபார்வர்ட் டு. அதை அப்படின்னு இருக்கு. இது என்னது? நவுனா, ப்ரொனவுனா, அப்படி இல்லைன்னா வேர்பா? ஸோ அதை அப்படிங்கிறது ஒரு ப்ரோனவுன். ஓகே, ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன் அது வந்து. ஸோ நிறைய டைம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த நவுன் ப்ரோனவுன் பார்க்காதவங்க பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் இருக்கும். கோர்ஸ்ல கூட நான் ஆட் பண்ணியிருக்கேன், பிளேலிஸ்ட்ல இருக்கு, நீங்க போய் செக் பண்ணிக்கலாம். பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் பிளேலிஸ்ட் இருக்கும், அதை பாருங்க, தெளிவா புரியும். ஓகேவா? ஸோ ஐ லுக் ஃபார்வர்ட் டு அதை அப்படின்னு இருக்கு. ஸோ நீங்க தேட்ன்னு போட்டாலும் கரெக்ட் தான், இட்ன்னு போட்டாலும் கரெக்ட். இட் அப்படிங்கிறது ஒரு காமனான ஒரு வார்த்தை. ஸோ இது அதை ரெண்டுக்குமே யூஸ் பண்ணுவோம். ஸோ இட்ன்னு போட்டாலும் கரெக்ட் தான், அல்லது தேட்ன்னு போட்டாலும்
கரெக்ட் தான். ஸோ ஐ லுக் ஃபார்வர்ட் டு இட் அல்லது ஐ லுக் ஃபார்வர்ட் டு தட். ஸோ பொதுவாக இந்த லுக் ஃபார்வர்ட் டு எங்க யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இமெயில்ல அதிகமாக பயன்படுத்துவாங்க. நான் ரொம்ப ஆவலோட எதிர்பார்த்து காத்திருக்கேன் ஓகே அப்படிங்கிறத வெளிப்படுத்துறதுக்கு இமெயில் ரைட்டிங்ல யூஸ் பண்ணுவாங்க. ரொம்ப பொலைட்டா பேசுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க ஓகேவா. ஸோ ரொம்ப பணிவா சொல்றதுக்கும் யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி நம்மளுடைய அந்த எக்ஸைட்மெண்ட்டை காட்டுறதுக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி இடங்கள்ல தான் இந்த லுக் ஃபார்வர்ட் அப்படிங்கக்கூடிய ஃப்ரேசல் வெர்ப் நம்ம பயன்படுத்துவோம் ஓகேவா. நெக்ஸ்ட், ராமு நம்மை ஆவலுடன் எதிர்பார்க்கிறான். ராமு நம்மை ஆவலுடன் எதிர்பார்க்கிறான். இது எப்படி சொல்லுவீங்க? சப்ஜெக்ட் வந்து ராமு, ஸோ நேம் வந்திருக்கு, அப்ப நம்ம லுக்ஸ்ன்னு போடணும் அவ்வளவுதான். ஸோ ராமு லுக்ஸ் ஃபார்வர்ட் டு நம்மை அப்படின்னு இருக்கு. இது என்னது? இதுவும் ஒரு ப்ரொனவுன் தான், ஆப்ஜெக்டிவ் ப்ரொனவுன் ரைட். ஸோ நம்மை அப்படிங்கிறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? அஸ். நம்மை, எங்களை, இதுக்கெல்லாம் அஸ் தான். ராமு லுக்ஸ் ஃபார்வர்ட் டு அஸ். ராமு லுக்ஸ் ஃபார்வர்ட் டு அஸ். ராமு நம்மை ஆவலுடன் எதிர்பார்க்கிறான். நெக்ஸ்ட், அவர்கள் முடிவுகளை ஆவலுடன் எதிர்பார்க்கிறார்கள். முடிவுகள்னா ரிசல்ட். ஸோ நம்ம வந்து எக்ஸாம் எழுதியிருக்கோம், ஸோ அதோட ரிசல்ட் வருது அப்படின்னா ஆவலோட வெயிட் பண்ணுவோம் இல்லையா, அதான் இது. ஸோ அவர்கள் முடிவுகளை ஆவலுடன் எதிர்பார்க்கிறார்கள். அதை எப்படி சொல்லுவீங்க? ரொம்ப சிம்பிள், கமெண்ட்ல சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ அவர்கள்ங்கிறத இங்க சப்ஜெக்ட், ஸோ தே வந்திருக்கு, ஸோ லுக் ஃபார்வர்ட் டு யூஸ் பண்ணணும். தே லுக் ஃபார்வர்ட் டு முடிவுகள் அப்படிங்கிறது என்னது? அது ஒரு நவுன் ஓகேவா. முடிவுகள்ங்கிறது என்ன இங்கிலீஷ்ல? ரிசல்ட்ஸ். லுக் ஃபார்வர்ட் டு த ரிசல்ட்ஸ். தட்ஸ் இட். They look forward to the results. அவர்கள் முடிவுகளை ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள் அல்லது எதிர்பார்க்கிறார்கள் அப்படின்னு அர்த்தம். இந்த லுக் ஃபார்வர்டுங்கிற வார்த்தை எவ்வளோ இடங்கள்ல யூஸ் ஆகுது பாத்தீங்களா? ஓகே, இப்போ நான் வந்து இந்த ஸ்ட்ரக்சர் எல்லாம் நான் போய் எரேஸ் பண்ணிடுவேன் ஓகேவா. நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, எந்தெந்த சப்ஜெக்ட் வந்தா எப்படி போடணும், எங்கெல்லாம் லுக் வரும், எங்க லுக்ஸ் வரும் மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. இது எல்லாத்தையும் நான் இப்போ அழிச்சு போட போறேன். புதுசா ஒரு 3 சென்டென்சஸ் மட்டும் உங்களுக்கு கொடுக்க போறேன். நீங்க தான் ஆன்சர் பண்ண போறீங்க. ரெடியா இருக்கீங்களா? அதுக்கப்புறம் உங்களுக்கு டெஸ்ட் இருக்கு ஓகே. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், அவன் புதிய பைக் வாங்க ஆவலாக இருக்கிறான். அவன் புது பைக் வாங்கணும்னு ரொம்ப ஆவலா இருக்கான், எக்ஸைட்டடா இருக்கான் ஓகே. ஸோ அதை எப்படி சொல்லுவீங்க? இது இப்போ நடக்கல, இட்ஸ் கோயிங் டு ஹேப்பன் இன் த ஃபியூச்சர். ஸோ ஃபியூச்சர்ல நடக்க போகுது. ஸோ ரொம்ப அதுக்கு வந்து ஆவலா இருக்கான், எக்ஸைட்டடா இருக்கான்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த சப்ஜெக்ட் என்னது? அவன். எல்லாரும் கமெண்ட்ல ஆன்சர் சொல்லுங்க. அவன், அதுக்கு இங்கிலீஷ்ல ஹீ. ஸோ ஹீ வந்திருக்கு, அப்ப லுக் ஃபார்வர்ட் டு வருமா இல்ல லுக்ஸ் ஃபார்வர்ட் டு வருமா? ஹீ ஷீட் வந்தா லுக்ஸ் தான் வரும் இல்லையா. ஹி லுக்ஸ் ஃபார்வர்ட் டு ஓகே. ஸோ ஆவலாக இருக்கிறான்னு போட்டாச்சு, மிச்சம் இது மட்டும் தான் இருக்கு. புதிய பைக் வாங்க. ஸோ வாங்க அப்படிங்கிறதா இருக்கு. அது என்னது? நவுனா, ப்ரொனவுனா இல்ல வேர்பா? அது ஒரு வேர்ப். அதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? பை. கண்டிப்பா அதோட ஐஎன்ஜி சேர்க்கணும், மறந்துடவே கூடாது. முக்கியமான ரூல் ஓகே, தப்பு விட்டுற கூடாது. டு பைன்னு சொன்னா தப்பு, டு பையிங் ஓகே. ஹி லுக்ஸ் ஃபார்வர்ட் டு பையிங் புதிய பைக், a new bike. That's it. He looks forward to buying a new bike. Next one, நாங்கள் ஆங்கிலம் கற்க ஆவலாக இருக்கிறோம். நம்மளே சொல்ற மாதிரி இருக்கு இல்லையா, நாங்க இங்கிலீஷ் கத்துக்கிறதுக்கு ரொம்ப ஆவலா இருக்கோம். அதை எப்படி சொல்லுவீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க ஆவலா இருக்கீங்களா? ஆர் யூ எக்ஸைட்டட் டு லேர்ன் இங்கிலீஷ்? குட் ஓகே, ஆன்சர் சொல்லுங்க. எப்படி சொல்லுவீங்க? நாங்கள், இதான் இங்க சப்ஜெக்ட். ஸோ வி. ஸோ வி வந்திருக்கு, லுக் வருமா லுக்ஸ் வருமா? லுக் தான். ஸோ வி லுக் ஃபார்வர்ட் டு, மிச்சம் இருக்கு ஆங்கிலம் கற்கன்னு இருக்கு. ஸோ கற்க அப்படிங்கிறது என்னது? அது ஒரு ஆக்ஷன், அது ஒரு செயல். கத்துக்கிறதுங்கிறது ஒரு செயல், அது ஒரு வேர்ப் இல்லையா. ஸோ கத்துக்கிறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? லேர்ன். அப்படியே விட்டுறலாமா? அதோட ஐஎன்ஜி சேர்க்கணும், ஜெரண்ட் ஃபார்ம்ல தான் இருக்கணும். ஜெரண்ட் ஃபார்ம்னா ஐஎன்ஜி ஃபார்ம் ஓகே. வி லுக் ஃபார்வர்ட் டு லேர்னிங் ஆங்கிலம், இங்கிலீஷ். That's it. We look forward to learning English. Next one,
நான் உன்னுடைய பதிலை ஆவலுடன் எதிர்பார்க்கிறேன். நான் உன்னோட ரிப்ளைய நான் ஆவலோட எதிர்பார்க்கிறேன். ரிப்ளை அப்படின்னா பதில். ஓகே, ஸோ ஆன்சர்னு சில பேர் சொல்லுவாங்க, பட் ரிப்ளைங்கிற வார்த்தை வந்து ரொம்ப எக்ஸாக்டா இருக்கும். நான் உன்னோட பதிலை அவளோட எதிர்பார்க்கிறேன், நான் உன்னோட ரிப்ளைய அவளோட எதிர்பார்க்கிறேன். ஓகேவா? ஸோ அதை எப்படி சொல்லுவீங்க இங்கிலீஷ்ல? ஃபர்ஸ்ட் இங்க சப்ஜெக்ட் வந்து நான், ஐ. ஸோ ஐ வந்திருக்கு, லுக் வருமா? லுக்ஸா? லுக். ஸோ ஐ லுக் forward to, மிச்சம் இருக்கு உன்னுடைய பதிலை. இது என்னது? உன்னுடைய பதில் அப்படின்னா என்னது? அது ஒரு நவுன் இல்லையா? So your reply, your reply. சம்டைம்ஸ் வந்து உன்னோட பதில், உன்னோட ஆன்சருக்காக நான் காத்திருக்கேன், your ஆன்சர் சொல்லலாம். பட் ஆனா அதை விட வந்து நமக்கு எது கரெக்டா இருக்கும்? இந்த ரிப்ளைங்கிற வார்த்தை ரொம்ப கரெக்டா இருக்கும். ஐ லுக் ஃபார்வர்ட் டு யுவர் ரிப்ளை. நான் உன்னோட ஃபோன் காலுக்கு ஆவலா காத்திருக்கேன். ஸோ ஐ லுக் ஃபார்வர்ட் டு யுவர் ஃபோன் கால், அல்லது ஐ லுக் ஃபார்வர்ட் டு யுவர் கால். போத் ஆர் கரெக்ட். இப்படித்தான் சொல்லணும்னு இங்கிலீஷ்ல எந்த கட்டாயமும் கிடையாது. இதெல்லாம் நம்ம மாற்ற முடியாது. ஐ வந்தா நம்ம லுக் போடணும், ஹீ ஷீட் வந்தா வந்து நம்ம லுக்ஸ் போடணும், இதை மாற்ற முடியாது. பட் இந்த வார்த்தைகள் எல்லாம் வந்து நீங்க மாத்திக்கலாம், உங்களுக்கு தகுந்த மாதிரி மாத்திக்கலாம். பட் பேஸ்மெண்ட்டை நம்மளால மாற்ற முடியாது. ஓகே, ஸோ அதுக்கு மேல நீங்க சில வார்த்தைகளை சேர்த்துக்கலாம், சில வார்த்தைகளை எடுத்துக்கலாம், வேற வார்த்தைகள் போட்டுக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கணும், அவ்வளவுதான். சிம்பிளா இருக்கா? இவ்வளவுதாங்க. இந்த லுக் ஃபார்வர்ட் டு அப்படிங்கிற ஃப்ரேசல் வெர்ப் நிறைய இடத்துல யூஸ் ஆகும். கண்டிப்பா இதை பயன்படுத்தி பேசி பாருங்க. இப்ப நான் சொல்லி கொடுத்ததுல இருந்து உங்களுக்கு ஒரு சின்ன டெஸ்ட். ஆர் யூ ரெடி? ஐ ஹாவ் ரிட்டன் 5 sentences here. Okay, so here are the blanks. You have to fill these blanks. ஓகே, இந்த பிளாங்க்லாம் நீங்க தான் வந்து ஃபில் பண்ணணும். உங்களுக்கு ஒவ்வொரு பிளாங்க்கு அப்புறமாவும் 2 ஆப்ஷன் இருக்கும். அதுல நீங்க ஒன்றை சூஸ் பண்ணி கரெக்டான ஆன்சரை போடணும். ஓகே, ஸோ நான் சொல்லி கொடுத்ததுல நான் சொல்லி கொடுத்ததை நல்லா யோசிச்சு ஆன்சர் பண்ணுங்க. எங்களோட சேர்ந்து நீங்க ஆன்சர் பண்ணலாம் பண்ணுங்க, அல்லது ஒரு நிமிஷம் வீடியோ பாஸ் பண்ணி வச்சுட்டு நீங்க ஆன்சர் பண்ணிட்டு கூட நீங்க செக் பண்ணிக்கோங்க. அது உங்களோட சாய்ஸ். ஓகே, எல்லாரும் ஆன்சர் பண்ணணும். ரெடியா இருக்கீங்களா? ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் ஒன், ஐ லுக் ஃபார்வர்ட் டு blank மீட் ஆர் மீட்டிங் யூ. ஸோ நான் வந்து உன்னை மீட் பண்றதுல ரொம்ப ஆவலா, மீட் பண்றதுக்கு நான் ஆவலா காத்திருக்கேன். ஸோ மீட் அப்படிங்கிறது என்னது? ஒரு நவுனா, ப்ரொனவுனா, இல்ல வேர்பா? ஸோ மீட் இஸ் அ வேர்ப். ஸோ ஒரு வேர்ப் வந்து எப்பவுமே ஐஎன்ஜி ஃபார்ம்ல தான் இருக்கணும். ஸோ த ஆன்சர் இஸ் மீட்டிங். நிறைய பேர் சூப்பர் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. ஐ லுக் ஃபார்வர்ட் டு மீட்டிங் யூ. நெக்ஸ்ட் ஒன், she looks forward to blank the trip or go trip. Which one is correct? அவள் ட்ரிப்புக்காக காத்திருக்கிறாள், அவளுடன் எதிர்பார்த்து காத்திருக்கிறாள் ஒரு ட்ரிப் போகணும் அப்படின்னு. ஓகே, ஸோ இங்க என்ன வரும்? த ட்ரிப் வருமா அல்லது கோ ட்ரிப்னு வருமா? த ட்ரிப் அப்படிங்கிறது என்னது? அது ஒரு நவுன். இந்த இடத்துல கோ அப்படிங்கிறது என்னது? இட்ஸ் அ வேர்ப். ஸோ வேர்ப் வந்தா எப்பவுமே அதோட சேர்த்து ஐஎன்ஜி வரும். ஸோ இந்த ஆப்ஷன் கிடையாது. ஸோ இதான் கரெக்ட். ஷி லுக்ஸ் ஃபார்வர்ட் டு த ட்ரிப். நெக்ஸ்ட் ஒன், வி லுக் ஃபார்வர்ட் டு பிளாங்க் ஒர்க் ஆர் ஒர்க்கிங் வித் யூ. நாங்கள் உன்னுடன் வேலை செய்வதில், ஓகே, ஒர்க் பண்றதுக்கு நாங்கள் ஆவலா எதிர்பார்த்திருக்கிறோம். ஓகேவா? ஸோ இதை எப்படி சொல்லுவீங்க? ஸோ ஒர்க் அப்படிங்கிறது என்னது? அது ஒரு வேர்ப். ஒர்க் இஸ் அ வேர்ப். ஸோ இந்த மாதிரி ஒரு வேர்ப் வந்தது அப்படின்னா கண்டிப்பா நம்ம ஐஎன்ஜி சேர்க்கணும். ஒர்க்கிங். ஓகே, வி லுக் ஃபார்வர்ட் டு ஒர்க்கிங் வித் யூ. நெக்ஸ்ட் ஒன், ஹி லுக்ஸ் ஃபார்வர்ட் டு blank வாட்சிங் அல்லது வாட்ச் த கிரிக்கெட் மேட்ச். அவன் கிரிக்கெட் மேட்ச் பார்க்கறதுக்கு ஆவலா எதிர்பார்த்து காத்திருக்கான். ஸோ வாட்ச் இஸ் அ வேர்ப். அது ஒரு வேர்ப், அதனால அது ஐஎன்ஜி ஃபார்ம்ல தான் இருக்கணும். வாட்சிங். He looks forward to watching the cricket match. Last one, we look forward to blank your reply or reply you. So நாங்கள் உன்னுடைய பதிலுக்காக காத்திருக்கிறோம். அது எப்படி சொல்லுவீங்க? Your reply is the correct one. Okay, reply you அப்படின்னு சொல்ல மாட்டோம். ரைட்? ரிப்ளை பண்றது அப்படின்னா அது ஒரு கைண்ட் ஆஃப் வேர்ப் அப்படி மாதிரி வரும். ரிப்ளை யூ அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. ஸோ எப்பவுமே வேர்பா இருந்தது அப்படின்னா கண்டிப்பா ஐஎன்ஜி சேர்ப்போம். இங்க வந்து யுவர் ரிப்ளை அப்படிங்கிறது நவுன். ஸோ அதை அப்படியே போட்டுடலாம்.
That's it. We look forward to your reply. That's it. எத்தனை பேர் ஃபுல் மார்க்ஸ் எடுத்தீங்க? நிறைய பேர் பாஸ் பண்ணி வச்சுட்டு ஆன்சர் பண்ணியிருப்பீங்க. உங்க மார்க்ஸை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இவ்வளவுதான். இனிமே உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசும்போது சரி, ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட பேசும்போது சரி, யாருக்கிட்ட பேசினாலும் சரி, நீங்க ஒரு விஷயத்துக்காக ஆவலுடன் காத்திருந்தீங்க, எதிர்பார்த்திருக்கீங்க அப்படின்னா இங்கிலீஷ்ல அதுக்கு லுக் ஃபார்வர்ட் டு, அதை கரெக்டான முறையில யூஸ் பண்ணி சூப்பரா இங்கிலீஷ்ல பேசி கலக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கோட நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.